ஹாய் எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் சகா கியான் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கரில் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 160 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்க போகிறோம். இதை சேர்த்து அலசி வச்சுக்க போகிறோம். அலசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு க்ளீன் பவுலில், தண்ணி எதுவுமே இல்லாத இருக்கக்கூடாது, அந்த பவுலில் 2 எக் எடுத்துக்க போகிறோம். 2 எக் நல்லா உடைச்சி ஊற்றி, எக் வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள டேரெக்டாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அதை இதை நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். நாங்கள் எலக்ட்ரிக்கல் பீட்டரை வச்சு இப்போ பீட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணலாம். அப்படி விஸ்க் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் இதை போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அது நல்லா கட்டியாக சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் அடித்து எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரி க்ரீமியாக லைட் எல்லோ கலரில் வர வரைக்கும் அடிச்சிட்ருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 160 கிராம் சுகர் எடுத்து, பவுடர்ட் சுகர் எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டி கட்டியாக சுகர் ஃபார்ம் ஆகிடும். கேக்கு அப்புறம் நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன ஃப்ளேவரில் நீங்கள் கேக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளேவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அலசி வச்சுருக்கிற மைதாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கட் அண்ட் ஃபோல்டில் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றி இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணணும் சென்டரில். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து சாஃப்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஹார்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா மாவையும் போட்டு 3 டைமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 50 ml மில்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ஆயில் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கட்டியும் இல்லாமல் வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரை எடுத்து வச்சுட்டு ஒரு லேயர் பவுடர்ட் சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். விசில் போடாமல் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் எடுத்து நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண வச்ச ஆயிலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து உங்களுக்கு கீழே ஒட்டாமல் இருக்கும் பாத்திரத்தில். நல்லா டஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற மாவை கீழே வெளியே தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அந்த பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம். பேட்டரை ஊற்றிட்டு தரையில் இந்த மாதிரி 2 டைம் தட்டுங்க. அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்.
இப்போது அதை எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து குக்கரில் டச் பண்ணாத அளவு பார்த்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் குக்கரை வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா நம்ம ஒரு லோ ஃப்ளேமுக்கு வச்சு விசில் பண்ணாமல் பேக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு டூத் பின் இல்லை ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்க போகிறோம். இப்படி கத்தியில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு, வந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் தட்டியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. எவ்வளோ முட்டையை நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு கேக் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.